ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த டாப்பில் இருக்குல்ல, இதை பார்த்தாலே வந்து இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியும். இதுக்கு பேர் ஸ்கோர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 74 புள்ளி குறைஞ்சிருக்கு, அதாவது 0.29%. தென் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 313 புள்ளி குறைஞ்சிருக்கு, அதாவது 0.37%. பேங்க் நிஃப்டினா என்னது? பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் பேங்க் நிஃப்டி. இது வந்து 15 புள்ளி குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் கம்மி தான், அதாவது 0.03%. அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ அது 68 புள்ளி மேலே வந்திருக்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 0.50%. அண்ட் ஃபின் நிஃப்டினா வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான டாபிக் அது. ஸோ இதில் மேஜர் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க். இதில் பாருங்களேன், 8.42% அதிகமாக இருக்குது. அது ஏன்? இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரொமோட்டரான ஆதித்யா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 72 கோடிக்கு வந்து ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த இது வந்து அட் அ டைம் இன்னைக்கு ஒரே நாளில் வந்து 8.42% வந்து அதிகரிச்சிருக்கு. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஃப்யூச்சரில் நல்லாவே பீக் தொடும் அப்படின்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் மெயினாக வந்து லார்ஜ் கேப் ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிறையா வந்து டவுன் ஆகியிருக்கு. அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதானி என்டர்பிரைசஸ். இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 24,000 கோடி மதிப்பில் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இதில் ஸ்டாக் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கம்மி ப்ரைஸில், அதாவது 20%, 25% கம்மியாக இன்னும் வந்து அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து குவான்டிட்டியை அதிகரிச்சுக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இது ஒன் ஆஃப் த ரீசன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை இவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க லயபிலிட்டிஸில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்கள மீட்டு வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ஃபார் த பாஸ்ட் 3 days வந்து அவங்க வந்து டவுனில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்றது தான் இன்னும் தெரியல. அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நிறையா அவங்களோட கம்பெனியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா சென்டர், க்ரீன் ஹைட்ரஜன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுனால அவங்க வந்து ஃபார் த பாஸ்ட் 3 days வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மேஜர் ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி கொஞ்சம் யோசிக்க வைக்குது. நம்பர் 2 பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது குறைஞ்சதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து நிறைய நியூ இன்வால்மெண்ட்டில் இறங்கியிருக்காங்க. அதாவது டாடா சைரா எஸ்யூவி வந்து 11 லட்சம் கிட்ட வந்து அதோட ரேட்டு, அப்படி ஒரு இதை வந்து நியூ மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் காம்படிட்டராக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய், மாருதி அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு காம்படிட்டராக வந்து அவங்க அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியும் சமீபத்தில் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 7% அவங்களுக்கு வந்து டவுன் ஆகியிருக்கு. இதுவும் இதோட ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து சென்செக்ஸ்லேருந்து ரிமூவ் ஆக போகுது. அதாவது டிசம்பர் 22 சென்செக்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இண்டிகோட பேரண்ட் கம்பெனி தான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண போகுது. இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகி இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து நெகட்டிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வந்து மேஸ்கான் டாக் ஷிப் பில்டர்ஸ். இவங்க வந்து ஒன் ஆஃப் த இந்தியாவில் லீடிங் டிஃபென்ஸ் ஷிப் யார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நேவிலேருந்து ஒரு மெயினான ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் என்ன நேம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் 15C டிஸ்ட்ராயர் அண்ட் நெக்ஸ்ட் ஜென் டிஸ்ட்ராயர்ஸ் அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா 4.8% ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் செல் பண்ணிட்டாலே வந்து வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனாலே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்லேயே இருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 4, சைமன்ஸ் எனர்ஜி இந்தியா ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஆனால் பாஸ்ட்
டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லேயே வந்து 27% வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 31% ப்ராஃபிட்டில் தான் இந்த கம்பெனி நல்லாவே ரன் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து டிவிடெண்ட் 200% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு ரூ. 4 அப்படி அந்த ரேஞ்சில் அவங்க 200% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மோத்திலால் ஆஸ்வல் புரோக்கரேஜ் கம்பெனி வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இது வந்து 20% வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு மட்டும் இது ஃபாலோ ஆகியிருக்கு. அதுதான் என்ன ரீசன் என்னன்னு தெரியல. அண்ட் இந்தியாவில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, பவர் கிரிட் எக்ஸ்பேன்ஷன் அந்த மாதிரி செக்டார் சைட்லலாம் வந்து இந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அது டவுனாக இருக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.